தமிழகம் முழுவதும் இன்று வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம் நடைபெறுகிறது. 2025 ஜனவரி 1 வரை தகுதியுடைய நாளாக கொண்டு போட்டோவுடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இன்று வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யும் முகாமுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெயர், விலாசம் உள்ளிட்டவற்றை முகாமுக்கு கொண்டு சென்று மாற்றிக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார் என உங்கள் குழந்தைகள் சொல்ல வேண்டும் என அரியலூரில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உருக்கம். தமிழர்கள் மனதில் ஸ்டாலின் என்றும் நிலைத்திருப்பான் என்றும் உறுதி. தான் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தில் தினமும் சுவையான உணவு உண்ட 18 லட்சம் குழந்தைகளில் தானும் ஒருவன் என்றும் பெருமிதம். எதிரியே என்னை கொல்ல வந்தாலும் மன்னிப்பேன், ஆனால் கட்சிக்கு துரோகம் செய்பவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று துரைமுருகன் ஆவேசமாக பேசியுள்ளார். கட்சியில் இருக்கும் துரோகிகள் களையப்படுவார்கள் என்றும் வேலூரில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்தில் துரைமுருகன் ஆவேசமாக பேசியுள்ளார். இந்தியாவின் அரிசி ஏற்றுமதி 8400 கோடியை தாண்டி உள்ளது. நாடு முழுவதும் உற்பத்தி அதிகரித்ததாலும் அரிசி ஏற்றுமதிக்கு இருந்த தடை நீக்கப்பட்டதாலும் அரிசி ஏற்றுமதி சூடுபிடித்துள்ளது. குறிப்பாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 4750 கோடி ரூபாயாக இருந்த ஏற்றுமதி அக்டோபர் மாதத்தில் 85.79% அதிகரித்துள்ளது. இஸ்ரோவுக்கு தேவையான நிதிக்கு அரசை மட்டும் சார்ந்தில்லாமல் சுயமாக வருவாய் ஈட்டப்படுவதாக அந்த அமைப்பின் தலைவர் சோம்நாத் தகவல் அளித்துள்ளார். கர்நாடகாவில் மாணவ மாணவியர் மத்தியில் உரையாற்றிய அவர், இஸ்ரோவுக்கு ₹1 செலவு செய்தால் ₹2.50 வருவாயாக கிடைப்பதாக தெரிவித்தார். 2023 இஸ்ரோவின் வருவாய் 6.3 பில்லியனாக இருந்த நிலையில் தற்பொழுது 8.4 பில்லியனாக உயரும் என்றும் சோம்நாத் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் செயல்பாடுகள் கூட்டணி பலத்தை குறைக்கும் வகையிலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலும் இருக்கக்கூடாது என கொங்கு மக்கள் தேச கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் விட்டு கனமழை பெய்து வருகிறது. தரமணி, கிண்டி, நந்தனம், அடையாறு, திருவான்மியூர் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து 5வது நாளாக மழை பெய்து வருகிறது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.